வணக்கங்க. இந்த வீடியோவில் சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேரோட யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் மவுஸ் கெஸ்டர்ஸ் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். சாலிட்வொர்க்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸில் 10 மெயின் எலமெண்ட்ஸ் இருக்குங்க. இதை நான் 2 கேட்டகரியாக ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லைங்களா, இதில் இருக்கிற எலமெண்ட்ஸை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேசிக் டீட்டெயில்ஸ்னால் இந்த எலமெண்ட்ஸோட பர்பஸ் என்ன, ஸ்க்ரீனில் இந்த எலமெண்ட்ஸோட பொசிஷன் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எலமெண்ட்ஸில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த செகண்ட் காலம் இருக்கு இல்லைங்களா, இதில் இருக்கிற மெயின் எலமெண்ட்ஸை பற்றி டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோலேயே பார்க்க போகிறோம். இந்த சாலிட்வொர்க்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸில் ஒரு 10 மெயின் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ அது எந்தெந்த பொசிஷன்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே இருக்கிறது மெனு பார், இது ஸ்டாண்டர்ட் டூல் பார், இது ஃபுல்லாக செட்டாக சேர்ந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் மேனேஜர், இது ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீ, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ப்ராப்பர்ட்டி மேனேஜர், இது ஸ்டேட்டஸ் பார், சென்டராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் ஏரியா, இது ஹெச்எஃப் வியூ டூல் பார், இங்கே இருக்கிறது டாஸ்க் பேர், இங்கே இருக்கிறது ஹெல்ப் லேஅவுட் மெனு. இப்போ ஒரு நியூ பார்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. பார்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மெனு பார். மெனு பாரில் ஃபஸ்ட் இருக்கிறது ஃபைல் மெனு. ஃபைல் மெனு யூஸ் பண்ணி நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி இருக்க ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம், ரீசெண்ட் டாக்குமெண்ட்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம், பார்ட்லேருந்து டிராயிங் கொண்டு வரலாம், பார்ட்லேருந்து அசம்பிளி கொண்டு வரலாம், டாக்குமெண்ட்டை சிஸ்டத்தில் சேவ் பண்ணிக்கலாம், பேக் அண்ட் கோ கொடுக்கலாம், பிரிண்ட்டு, பேஜ் செட்டப் பண்ணுறது, ஃபைல் ப்ராப்பர்ட்டி செட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைல் மெனு யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடிட் மெனு. எடிட் மெனுவில் கட் காப்பி பேஸ்ட் டெலீட்டு, ஃபியூச்சர்ஸ் ரீபில்டு, ஃபியூச்சர் சப்ரஸ் அன்சப்ரஸ் பண்ணுறது, டேபிள் எடிட் பண்ணுறது, கிரியேட் பண்ணியிருக்க மாடலுக்கு அப்பியரன்ஸ் செட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடிட் மெனு யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியூ மெனு. வியூ மெனுவில் ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணிக்கலாம். நம்ம கிரியேட் பண்ணியிருக்க 3D மாடலுக்கு டிஸ்பிளே என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத இதில் செட் பண்ணிக்கலாம். நம்ம கிரியேட் பண்ணுற 3D மாடலோட வியூ என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத இங்கே மாடிஃபை பண்ணிக்கலாம். லைட்ஸ் அண்ட் கேமராஸ், இது வாக் த்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் தனியாக பார்ப்போம், அப்போ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஹைட் ஆர் ஷோ. நமக்கு கிராஃபிக்ஸ் ஏரியாவில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஆர் ஜாமெட்ரிலாம் டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூல் பார்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டூல் பார்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. அதில் நமக்கு எந்த டூல் பார் வேணுமோ அதை அப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். நமக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அதை அப்படி ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். வேண்டாம் அப்படின்னா அப்படி ட்ராக் பண்ணி வெளியே கொண்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ். இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்க ஒர்க் ஸ்பேஸ். இதில் ஒயிட் ஸ்க்ரீன் மோட் வேணும் அப்படின்னா அதை அப்படி செலக்ட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஸ்பேஸ் மாறிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ். நம்ம யூசர் இன்டர்ஃபேஸில் எதெல்லாம் டிஸ்பிளே ஆகணும் ஆகக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் டச் மோட் அவைலபிளாக இருக்குங்க, ஃபுல் ஸ்க்ரீன் மோட் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வியூ மெனு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் மெனு. இந்த இன்சர்ட் மெனுவில் ஒரு 3D மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கும் அதை எடிட் பண்ணுறதுக்கும் தேவையான எல்லா டூல்ஸுமே இதில் அவைலபிளாக இருக்குங்க. அப்புறம் டேபிள்ஸு, அன்னோட்டேஷன்ஸு, இதுக்கு தேவையான டூல்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் அவைலபிளாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் மெனு. இந்த டூல்ஸ் மெனுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெட்ச் டூல்ஸு, ஸ்கெட்ச் எடிட்டிங் டூல்ஸு இதெல்லாம் அவைலபிளாக இருக்குங்க. அப்புறம் பிளாக்ஸு, ஸ்ப்ளைன் டூல்ஸு, டைமென்ஷன்ஸ், ரிலேஷன்ஸ், ஈக்குவேஷன்ஸ், எம்பிடி டைமென்ஷன்ஸ், மேக்ரோ டூல்ஸு, எவால்வேட், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் மெனுவில் அவைலபிளாக இருக்கும். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் போனீங்கன்னா இந்த சிஸ்டம் ஆப்ஷன்ஸு, டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு தேவையான மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டூல்ஸ் மெனு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்டோ மெனு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி 2-3 டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், பார்ட் டாக்குமெண்ட்டு. இப்போ இந்த விண்டோ மெனுக்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா வியூ போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வியூ போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபிக்ஸ் ஏரியாவில் என்ன மாதிரி வியூ போர்ட் வேணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை டாக்குமெண்ட்ஸ் இது வரைக்கும் கரண்ட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத இங்கே காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்ட் 4 இங்கே செலக்ட் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் பார்ட் 4 இருக்கிற விண்டோவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்ட் 3க்கு போகணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்ட் 3யோட விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. இதில் எனக்கு
இந்த விண்டோ வேண்டாம், இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே நீங்கள் க்ளோஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ நமக்கு எந்த விண்டோ வேணுமோ அதை வச்சுக்கிட்டு தேவையில்லாத நம்ம இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெனு பார். அப்புறம் இந்த மெனு பார் வந்து வேணும் அப்படின்னா இந்த இடத்துல பின் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா அன்பின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டூல் பார். இதில் வெல்கம் ஸ்க்ரீன் கொண்டு வந்துக்கலாம், நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி இருக்க ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம், ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம், ரீபில்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் இதில் போயிட்டு சிஸ்டம் ஆப்ஷன்ஸும் டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸும் இதில் நமக்கு தேவையான மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் அண்டு ரீடு பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டூல் பார். நெக்ஸ்ட்டு கமெண்ட் மேனேஜர். இந்த இடத்துல நிறையா டேப்ஸ் அவைலபிளாக இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஃபுல்லாக சேர்த்தி தான் கமெண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கமெண்ட் மேனேஜரை கலெக்ஷன் ஆஃப் டூல் பார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸுக்கு தேவையான டூல்ஸையும் குரூப் பண்ணி ஆர்கனைஸ்டாக அந்த கமெண்ட் மேனேஜரில் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கெட்ச் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கெட்ச் டேபுக்குள்ளார ஸ்கெட்சுக்கு தேவையான டூல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். இப்போ ஷீட் மெட்டல் அப்படின்னா ஷீட் மெட்டல் டேபை கிளிக் பண்ணிங்கன்னா ஷீட் மெட்டலுக்கு தேவையான டூல்ஸ்லாம் இதில் அவைலபிளாக இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு ஃபியூச்சர்ஸுக்கும் தேவையான டூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்கனைஸ் பண்ணி இந்த கமெண்ட் மேனேஜரில் கொடுத்துருப்பாங்க. அதனால இந்த கலெக்ஷன் ஆஃப் டூல் பார்ஸ்னு சொல்லலாம். இப்போ இந்த ஸ்கெட்சு, சர்ஃபேஸு, ஷீட் மெட்டல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த இன்சர்ட் டூல்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்னா ஆமாங்க, ரெண்டுமே ஒன்று தான். இந்த கமெண்ட் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற டூல்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். அட்வான்ஸ்டு டூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெனு பாரில் போய் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சாலிட்வொர்க்ஸ் ஸ்டாண்டர்டு 2024 வெர்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேப்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது கமெண்ட் மேனேஜரில். இப்போ எனக்கு இந்த டேப்லாம் வேண்டாம், நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஏதாவது ஒரு டேப் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி டேப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நமக்கு எந்த டேப் வேண்டாமோ அதை டீசெலக்ட் பண்ணால் அந்த டேப் வந்து போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து நான் டீசெலக்ட் பண்ணுறேன்னு வைங்க, இந்த மார்க்அப் அப்படிங்கிற டேப் வந்து போயிடும். இப்போ அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி டேப்ஸ்குள்ளார போயிட்டு எனக்கு வந்து இந்த லைஃப் சைக்கிள் அண்ட் கொலாபரேஷன் வேணும் அப்படிங்கிறேன். ஓகேங்களா. அதனால் அதை நான் செலக்ட் பண்ணுறேன். அதை செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேப் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. அது மாதிரி நமக்கு எந்த டேப் வேணுமோ அதை இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணி கமெண்ட் மேனேஜரில் கொண்டு வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த 2024 சாலிட்வொர்க்ஸ் ஸ்டாண்டர்டில் என்னென்ன டேப்ஸ் அவைலபிளாக இருக்குது கமெண்ட் மேனேஜரில் அப்படின்னு பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ், ஸ்கெட்சிங்க்கு, சர்ஃபேஸஸ், ஷீட் மெட்டல், ஸ்ட்ரக்சர் சிஸ்டம், வெல்டுமெண்ட்ஸ், மோல்டு டூல்ஸ், நெஸ் மாடலிங், டேட்டா மைக்ரேஷன், டைரக்ட் எடிட்டிங், மார்க்அப், எவால்வேட், எம்பிடி டைமென்ஷன்ஸ், ரெண்டர் டூல்ஸ், லைஃப் சைக்கிள் அண்ட் கொலாபரேஷன். இந்த அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா சாலிட்வொர்க்ஸ் ஆட்-இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது டீசெலக்ட் பண்ணோன்னே அது விசிபிளாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாலிட்வொர்க்ஸ் ஆட்-இன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்க டேப்ஸ். இப்போ இந்த கமெண்ட் மேனேஜரில் நமக்கு வேறு ஏதாவது அடிஷ்னலாக டூல்ஸை இங்கே கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த கமெண்ட் மேனேஜரில் கர்சர் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளார போங்க. அதில் கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், அதுக்குள்ளார போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டூல்ஸுமே அவைலபிளாக இருக்கும். இதில் நமக்கு எந்த டூல் வேணுமோ அதை ஜஸ்ட் இப்படி செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வேணுங்கிற இடத்துல இப்படி பிளேஸ் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான டூல் கமெண்ட் மேனேஜருக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ அந்த கமெண்ட் மேனேஜரில் என்னென்ன டேப்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீ. இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீ. அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு 3D மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம்னு வைங்க, அதை என்னென்ன ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீல நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் இந்த மாடல் வந்து இப்போ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இதை என்னென்ன ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீல நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் ஒரு 3D சாலிட் மாடல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் சர்க்குலராக. ஓகேங்களா. அதோட டயாமீட்டர் 75 mm, ஹைட்டு 75 mm. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரூடட் கட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற ஸ்லாட்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா. அதோட டைமென்ஷன் என்ன அப்படின்னா 30 mm வித் 20 mm டெப்த். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரூடட் கட்டு கொடுத்துருக்கேன், அதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 30 mm வித் 20 mm டெப்த். ஓகேங்களா. ஸோ இந்த மாடலில் இந்த ஃபீச்சர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேஸை கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை ஏதோ ஒரு ஸ்கெட்சில் இருந்து தான் நான் கொண்டு வர முடியும். ஓகேங்களா. எப்பவுமே ஒரு 3D மாடல் கிரியேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணி அதுலேருந்து தான் ஒரு 3D மாடலை கொண்டு வர முடியும். சரிங்களா. ஸோ நான் இப்போ கிரியேட் பண்ணியிருக்க இந்த பேஸுக்கு எது ஸ்கெட்சு அப்படின்னா இதுதான், இந்த ஸ்கெட்ச் 1 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதுதான். இப்போ இதோட டைமென்ஷன் என்ன, 75 mm டயாமீட்டர். ஓகேங்களா.
இப்போ இந்த எக்ஸ்ட்ரூடட் கட்டு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை ஒரு ஸ்கெட்சில் இருந்து தான் நான் கொடுத்துருக்க முடியும். அதோட ஸ்கெட்ச் என்ன அப்படிங்கிறத இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணால் பார்க்க முடியும். இப்போ ஸ்கெட்ச் 2. ஸோ இப்படி ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சி அந்த ப்ரொஃபைலுக்கு இதை நான் வந்து எக்ஸ்ட்ரூடட் கட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீயோட பர்பஸ். அப்புறம் அடிஷனலாக பார்த்தீங்கன்னா இதில் மெட்டீரியல் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் வந்து இதில் மெட்டீரியல் வந்து ஸ்பெசிஃபை பண்ணாமல் இருக்கேன். சப்போஸ் இப்போ எனக்கு இதில் வேறு ஏதாவது மெட்டீரியல், இந்த மாடல் வந்து இதோட மெட்டீரியல் பிராஸ் அப்படின்னா நான் பிராஸ் செலக்ட் பண்ணேன்னா இந்த மாடலுக்கு வந்து பிராஸ் மெட்டீரியல் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி மேனேஜர் இங்கே இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி மேனேஜர். இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜரில் நம்ம இப்போ ஒரு ஸ்கெட்ச் வரைகிறோம் அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இல்லை ஒரு ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டி வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க இந்த மாடலே எடுத்துக்குவோம். ஓகேங்களா. இப்போ இந்த சாலிட் வந்து பார்த்தீங்கன்னா 75 mm நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கெட்சை வந்து 75 mm ஹைட்டுக்கு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபியூச்சரை வந்து நான் எடிட் பண்ணணும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா நான் அதை 100 mm ஹைட்டுக்கு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னு நான் மாற்ற போகிறேன். அப்போ இந்த எடிட் ஃபியூச்சர் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர் டேபுக்கு வந்து மாறிடும். ஓகேங்களா. ஏன்னா இப்போ அந்த ஃபியூச்சரோட ப்ராப்பர்ட்டியை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சரிங்களா. அப்போ நான் இந்த இடத்துல 100 mm அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இதோட ஹைட் வந்து இப்போ 100 mm மாறிடும். இப்போ இதை நான் ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேன்னு வைங்க. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீக்கு மாறிடும். சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி மேனேஜர். இது ஃபியூச்சருக்கு மட்டும் இல்லைங்க, ஸ்கெட்சுக்கும் அவைலபிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கெட்சை செலக்ட் பண்ணியிருக்கேன், எடிட் ஸ்கெட்ச் கொடுக்குறேன்னு வைங்க. இப்போ இந்த டயாமீட்டர் இருக்குது, இதை வந்து நான் ஒரு 150 mm அப்படின்னு மாற்றுறேன். சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜரில் இந்த சர்க்கிளோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். நமக்கு இந்த இடத்துல வேறு ஏதோ சேஞ்சஸ் வேணும், இல்லை 150 வேண்டாம் 175 வேணும் அப்படின்னா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 175 mm அப்படின்னு இதில் காமிக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த சர்க்கிளோட ப்ராப்பர்ட்டி இதோட டயாமீட்டர் வந்து 175 mm. ஓகேங்களா. ஸோ இந்த சர்க்கிளோட ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜரில் டிஸ்பிளே பண்ணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி மேனேஜர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார். இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார். இந்த இடத்துல நம்ம என்ன வெர்ஷன் ஆஃப் சாலிட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகும். அப்புறம் கரண்ட்டாக நம்ம ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்கெட்ச் கிரியேட் பண்ணலான்னு நான் கர்சர் இங்கே கொண்டு போகிறேன். ஓகேங்களா. அப்போ அந்த ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்கள் நான் ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிட்டேன், தேவையான பிளானை வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு ப்ரொஃபைல் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் பாரில் அந்த கரண்ட் ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதில் அப்படியே கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் ரைட் சைடு வந்தோம் அப்படின்னா யூனிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு என்ன யூனிட் சிஸ்டம் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எம்எம்ல தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம், அதனால நான் இப்போ அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு வந்து இன்ச் பவுண்ட் செகண்ட் சிஸ்டம் வேணும், அது வேணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணேன்னா என்னோட டாக்குமெண்ட்டோட யூனிட் இந்த மாதிரி மாறிடும், இன்ச்சுக்கோசரம் மாறிடும். ஓகேங்களா. இல்லை எனக்கு கஸ்டமைஸ்டான யூனிட் சிஸ்டம் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து எடிட் டாக்குமெண்ட் யூனிட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு கஸ்டம் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான யூனிட் சிஸ்டத்தை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லென்த் வந்து எனக்கு மீட்டரில் வேணும். ஓகேங்களா. ஆங்கிள் வந்து ரேடியனில் வேணும், மாஸ் வந்து கிலோகிராமில் வேணும். இந்த மாதிரி ஒரு யூனிட் சிஸ்டம் எனக்கு வேணும் அப்படின்னா இதெல்லாம் நான் இங்கே செட் பண்ணிட்டு இங்கே ஓகே கொடுத்தேன் அப்படின்னா என்னோட இந்த டாக்குமெண்ட்டோட யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமைஸ்டாக கிரியேட் பண்ணதுக்கோசரம் மாறிடும். ஓகேங்களா. இல்லை எனக்கு வேண்டாம் இதில் இருக்கிற யூனிட் சிஸ்டத்துக்கோசரம் வரணும் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி என்ன யூனிட் சிஸ்டம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கோசரம் அது மாறிடும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ஃப்ளைஅவுட் மெனு. இது வந்து ஒன்றும் இல்லைங்க, இது ஹெல்ப் ஆப்ஷன்ஸ் ஆன்லைன் சப்போர்ட் தான். ஆல்ரெடி இந்த வெல்கம் ஸ்க்ரீனில் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் இருக்க ஆப்ஷன்ஸ் தான் அதில் அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் ஏரியா. இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் ஏரியா. நம்ம எந்த ஒரு பார்ட்டோ அசம்பிளியோ டிராயிங்கோ எதை ஓப்பன் பண்ணாலும் அது இந்த கிராஃபிக்ஸ் ஏரியாவில் தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹெட்ஸ்அப் வியூ டூல் பார். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்க ஒரு 3D மாடலை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இருக்க ஒரு பார்ட் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஹெட்ஸ்அப் வியூ டூல் பாரில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜூம் டு ஃபிட். இதை கொடுத்தீங்கன்னா நம்ம மாடல் வந்து ஸ்க்ரீனில் எந்த பொசிஷனில் இருந்தாலும் ஸ்க்ரீனுக்கோசரம் சென்டராக வந்துடும்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜூம் டு ஏரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் ஜூம் பண்ணி பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்த மட்டும் ஜூம் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணால் போதும், அந்த ஏரியா ஜூம் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வியூ. இப்போ இந்த கரண்ட்டாக இருக்கிற வியூவுக்கு முன்னாடி என்ன வியூ நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் வியூ. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி மீதியை பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா வியூ ஓரியன்டேஷன். இதில் நமக்கு என்ன வியூவில் மாடல் வேணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வியூ போர்ட் கீழே இருக்கு இல்லைங்களா, இது ஆல்ரெடி இந்த விண்டோ மெனுவில் பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அதே தான் இங்கேயே இருக்குது. நமக்கு என்ன வியூ போர்ட்டில் வேணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஸ்டைல். இதில் நமக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்க மாடல் வந்து என்ன மாதிரி டிஸ்பிளேல வேணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம இங்கே வியூவில் பார்த்துருக்கோம் டிஸ்பிளே. ஓகேங்களா. ஸோ அதே தான் வந்து இங்கே இருக்கிறது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு விசிபிலிட்டி கண்ட்ரோல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் ஹைட் ஆர் ஷோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருக்கும் இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா இது. அதாவது நம்ம கிராஃபிக்ஸ் ஏரியாவில் என்னென்ன ஜாமெட்ரிலாம் வந்து விசிபிளாக இருக்கணும், ஹிடனாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விசிபிலிட்டியில் போயிட்டு பிளேன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து டீசெலக்டில் இருக்குது. இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணுறேன்னு வைங்களேன், இந்த மாடலில் என்னென்ன பிளேன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஓகேங்களா. இதில் போயிட்டு ஆக்சிஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ், இது வந்து ஆல்ரெடி வந்து செலக்டாக இருக்குது, அதாவது விசிபிளாக இருக்குது. இதை நான் டீசெலக்ட் பண்ணுறேன்னு வைங்க, இந்த மாடலில் இருக்கிற ஆக்சிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் ஆயிரும். இப்போ பாருங்கள், இப்போ ஆக்சிஸ் அப்படின்னு கொடுக்குறேன் இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஸ் வந்து நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து அதை ஹைட் பண்ணியிருக்கேன். இதை போயிட்டு மறுபடியும் செலக்ட் பண்ணுறேன்னு வைங்க, ஆக்சிஸை வந்து செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாடலில் எந்தெந்த இடத்துல ஆக்சிஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி கண்ட்ரோல்ஸ். அது மாதிரி இதில் கொடுத்துருக்கிற எந்த ஜாமெட்ரி வேணாலும் நம்ம ஹைட் பண்ணிக்கலாம், ஷோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடிட் அப்பியரன்ஸ். இதில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்க 3D மாடலோட அப்பியரன்ஸை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கலர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நம்ம மாடலை வந்து செலக்ட் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்க 3D மாடலை இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணிட்டு நமக்கு தேவையான கலரை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம்னு வைங்களேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட அப்பியரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஓகே பண்ணி இந்த அப்பியரன்ஸ் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை சீன்ஸ். இந்த அப்ளை சீன்ஸ் அப்படின்னா என்னென்னா பேக்ரவுண்டில் வந்து என்ன மாதிரி சீன்ஸ் வேணும் அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஒரு சில சீன்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. பிளைன் ஒயிட், பேக்ட்ராப், இது மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து விஷுவலாக எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த சீன் வந்து இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியூ செட்டிங்ஸ். இதில் ஷேடோஸ் இன் ஷேடட் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண மாடலோட ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விழுகும். ஓகேங்களா. அது வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் டீசெலக்ட் பண்ணால் அது போயிடும். நெக்ஸ்ட் இந்த ஆம்பியன்ட் ஆக்லூஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரிங் ஆப்ஷன். அது இப்போ நான் வச்சிருக்கிற வெர்ஷனுக்கு சப்போர்ட்டடாக இல்லை. நான் அப்கிரேட் பண்ணிட்டு இதை பற்றி சொல்கிறேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் வியூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் வியூ. ஓகேங்களா. இப்போ நம்ம இப்படி செலக்ட் பண்ணுறப்ப கார்ட்டூனாக இந்த ப்ராடக்ட்டை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற வியூக்கு இது வந்துடும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வியூ செட்டிங்ஸ். நெக்ஸ்ட்டு செக்ஷன் வியூ. இந்த செக்ஷன் வியூ வந்து என்ன அப்படின்னா இந்த மாடலை வந்து கட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாடல் இருக்கா, இதை வந்து நான் ரைட் சைடு பிளேனில் வந்து இப்படி கட் பண்ணால் இந்த பீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அந்த பிளேனை செலக்ட் பண்ணிட்டு செக்ஷன் வியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட வியூ கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ரைட் சைடு பிளேனில் பீஸை கட் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. இதிலிருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னா அதை ஜஸ்ட் டீசெலக்ட் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் வியூ வந்துடும். ஓகேங்களா. இந்த செக்ஷன் வியூலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரைட் சைடு பிளேனில் கரெக்டாக கட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு வந்து ஒரு 50 mm ஆஃப் செட்டில் வேணும் அப்படின்னா இங்கே 50 அப்படின்னு கொடுத்தேன்னு வைங்க, ரைட் சைடு பிளேன்லேருந்து 50 mm தள்ளி பீஸை கட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இல்லை எனக்கு அந்த பக்கம் 50 mm வேணும் அப்படின்னா மைனஸ்ன்னு கொடுத்து நீங்கள் 50 mm கொடுத்தீங்கன்னா ரைட் சைடு பிளேன்லேருந்து மைனஸில் அந்த பக்கம் 50 mm உங்களுக்கு பீஸை வந்து ஸ்லைஸ் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரே டைம்லேயே 2 இடத்துல பீஸை ஸ்லைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரைட் சைடு வந்து கட் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகேங்களா. இப்போ நான் வேறு ஏதாவது ஒரு பிளேனில் நான் கட் பண்ணணும். அது மேபி பிளேனாகவும் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஃபேஸாக கூட இருக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம பிளேன் செலக்ட் பண்ணி கட் பண்ணி பார்த்துருக்கோம்.
இந்த டைம் ஃபேஸ் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேஸில் செலக்ட் பீஸை ஸ்லைஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வியூ. அதாவது ஒரே டைமில் இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும், இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ டாப் லைன்லேருந்து எனக்கு ஒரு 50 mm ஆஃப் செட் பண்ணி இந்த பீஸை ஸ்லைஸ் பண்ணணும் அப்படின்னா 15 கொடுத்தீங்கன்னா டாப் லைன்லேருந்து 50 mm வந்து ஆஃப் செட் ஆகி உங்களுக்கு இந்த வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் தேர்டும் செக்ஷன் வியூ பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது இன்னொரு பிளேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிளேன். இப்போ பாருங்கள், ஒரே டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு பிளேன்லேருந்து மைனஸில் 50 mm ஆஃப் செட் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்லேருந்து 50 mm ஆஃப் செட் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். அதுலேயே ஃப்ரண்ட் பிளேனையும் வந்து வச்சு நம்ம ஸ்லைஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரே டைம் 3 இடத்துல வந்து பீஸை ஸ்லைஸ் பண்ணோமா அந்த வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இது. ஓகேங்களா? இல்லை இதெல்லாம் வேண்டாம், ஏதாவது ஒரு வியூவில் மட்டும் நான் செக்ஷன் வியூ பார்த்தா போதும் அப்படின்னா மீதி எல்லாம் டீசெலக்ட் பண்ணிங்கன்னா போயிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அங்கே டிஸ்டன்ஸ் வந்து இங்கே வேல்யூவும் கொடுக்கலாம், இல்லைன்னா இப்படி நீங்கள் இப்படி ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணியும் பார்த்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ்அப் வியூ டூல் பார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் லைப்ரரி அக்சஸ் பண்ணிக்கலாம். இது ஆன்லைனில் சப்போர்ட் இருக்கணும், அதுக்கான ஃபியூச்சர்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருந்தால் நம்ம இந்த லைப்ரரி அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு இதில் அடிஷ்னலாக நமக்கு வேறு என்னென்ன இந்த டாஸ்க் பேனில் கொண்டு வேணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதில் நம்ம மை கம்ப்யூட்டரில் போயிட்டு நம்ம ஃபோல்டர், நம்ம எந்த ஃபோல்டர் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஃபைல்ஸை நம்ம இதுக்குள்ளார கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பேலட். அது வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் இருக்கும்போது தான் ஆக்டிவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிராயிங் ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த டிராயிங் ஃபைலில் பார்த்தீங்கன்னா வியூ பேலட்டில் நமக்கு நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்க மாடலோட என்னென்ன வியூஸ்லாம் வந்து டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்குமோ அதெல்லாம் இந்த வியூ பேலட்டில் டிஸ்பிளே ஆகும். நமக்கு தேவையான வியூஸை ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வேணுங்கிற இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா வியூ பேலட். அடுத்தது அப்பியரன்ஸ். இந்த அப்பியரன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இங்கே எடிட் அப்பியரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதை கொடுக்கும் போதே இந்த டாஸ்க் பேனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்பியரன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? அதில் நமக்கு வேறு ஏதாவது அப்பியரன்ஸ் வேணும் அப்படின்னா கூட இந்த இடத்துல ப்ரௌஸ் பண்ணி நம்ம அதை இங்கே கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசம்பிளி. அசம்பிளி ஓப்பன் பண்ணால் அசம்பிளியோட யூசர் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதே தான் பார்ட்டில் என்ன பார்த்தோமோ அதே தான். பட் பார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அசம்பிளியில் அசம்பிளி கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் இதில் அவைலபிளாக இருக்கும். ரெண்டுக்கும் அவ்வளோதாங்க வித்தியாசம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அதே மெனு பார் தான், அதே கமாண்ட் மேனேஜர் தான், அதே ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீ. என்ன இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டோட ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீ இருக்கும், இதில் வந்து அசம்பிளியோட ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீ இருக்குது. ஓகேங்களா? அந்த ஐகான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நீங்கள் டிராயிங் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டிராயிங்கோட ஐகான் வரும் இந்த ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீல. ஓகேங்களா? அதே ஸ்டேட்டஸ் பாரு, ஓகேங்களா, ஹெட்ஸ்அப் வியூ டூல் பாரு, டாஸ்க் பேனு எல்லாமே சேம் தான். இந்த கமாண்ட் மேனேஜரில் மட்டும் இங்கே அசம்பிளிக்கு தேவையான டூல்ஸ்லாம் இருக்கும், அங்கே பார்ட்டுக்கு தேவையான டூல்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். இதில் நமக்கு எக்ஸ்ட்ரா டேப் வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி டேப்ஸ்குள்ளே போயிட்டு எந்த டேப் வேணுமோ அதை செலக்ட் பண்ணால் அது இங்கே டிஸ்பிளேல வந்துடும். ஸோ நமக்கு வேண்டாம் அப்படின்னா அதை டீசெலக்ட் பண்ணால் அந்த டேப் வந்து போயிடும். ஓகேங்களா? இப்போ அசம்பிளியில் என்னென்ன டேப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு பார்க்கலாம். அசம்பிளி, லேஅவுட், ஸ்கெட்சிங், மார்க்அப், எவால்வேட், ரெண்டர் டூல்ஸ், லைஃப் சைக்கிள் அண்ட் கொலாபரேஷன், சாலிட்வொர்க்ஸ், ஆடிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளியோட யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் இருக்கு இல்லைங்களா, அங்கே பார்ட்டுக்கு எப்போ இருந்ததோ அதே மாதிரி அசம்பிளிக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா
நான் ஒரு அசம்பிளி ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து நான் ஆல்ரெடி இருக்க அசம்பிளி ஃபைல். இப்போ இந்த அசம்பிளியில் எத்தனை பார்ட் இருக்குது? கீழே ஒரு பார்ட் இருக்குது, மேலே ஒரு பார்ட் இருக்குது. ஓகேங்களா, இந்த ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகுது பார்த்தீங்களா, அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பார்ட். அடுத்த பார்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா அது செலக்ட் பண்ணியிருக்க பார்ட் வந்து ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகி காமிக்கும். ஓகேங்களா, ஸோ இதை என்னென்ன மேட்ஸ் யூஸ் பண்ணி நான் அசம்பிள் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் எங்கள் அசம்பிளியோட ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீல. சரிங்களா, இதையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டை நீங்கள் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த பார்ட்டை என்னென்ன ஃபியூச்சர்ஸில் கிரியேட் பண்ணாங்க, அதாவது இந்த பார்ட்டோட ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீயும் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இதை ஜஸ்ட் இப்படி கொலாப்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மேட்ஸ் அசம்பிளி என்னென்னலாம் யூஸ் பண்ணி அசம்பிள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளியோட ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங். ஸோ அசம்பிளி மாதிரி தாங்க டிராயிங்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங்க்கு தேவையான எல்லா டூல்ஸும் அவைலபிளாக இருக்கும் இந்த கமெண்ட் மேனேஜரில். ஓகேங்களா, இந்த டிராயிங்கில் இதே மாதிரி மல்டிபிள் டேப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நமக்கு எந்த டேப் வேணுமோ அதை வச்சுக்கலாம், வேண்டாங்கிறத டீசெலக்ட் பண்ணால் போயிடும். ஸோ இப்போ இந்த டிராயிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டிராயிங், அன்னோடேஷன், ஸ்கெட்ச், மார்க்அப், எவால்வேட், லைஃப் சைக்கிள் அண்ட் கொலாபரேஷன், சாலிட்வொர்க்ஸ், ஆடிங்ஸ், ஷீட் ஃபார்மேட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங்கில் இருக்க டேப்ஸ். ஓகேங்களா, இப்போ நான் ஒரு டிராயிங் ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன்னு வைங்க. ஒரு நிமிஷம். இப்போ இந்த டிராயிங் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். சரிங்களா, இப்போ இந்த டிராயிங்கோட ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீல நான் என்ன டிராயிங் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதோட ஃபர்ஸ்ட் வியூ என்னது, செகண்ட் வியூ என்னது, தேர்ட் வியூ என்னது, வேறு அடிஷ்னலாக அதில் என்ன வியூ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அதில் என்ன மாடலை நீங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் இதில் இருக்கும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அந்த மாடலை என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங்கோட ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீ. மற்றபடி இந்த மெனு பார் மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட் சைஸ் இருக்கும், அதை வந்து நம்ம இப்படி இந்த இடத்துல ஸ்கேல் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ 1:1 கொடுத்துருக்கேன். சப்போஸ் 1:2 கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் சைஸ் வந்து ஸ்கேல் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங்கோட யூசர் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மவுஸ் கெஸ்டர். பேசிக்கான மவுஸ் கெஸ்டர் டீட்டெயில்ஸ் மட்டும் பார்க்கலாங்க. ஸோ அதோட செட்டிங்ஸ், கண்ட்ரோல்ஸ்லாம் எப்படி அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஒரு பார்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த மவுஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்வேர்டு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஆகும். ஓகேங்களா, இதே அவுட்வேர்டு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் அவுட் ஆகும். ஓகேங்களா, அப்புறம் இந்த ட்ராக் பட்டன், ஸ்க்ரால் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதை அழுத்தி பிடிச்சிட்டு மவுஸை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீஸ் வந்து ரொட்டேட் ஆகும். நீங்கள் மவுஸை எந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வியூ கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்ஸு, லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட். ஓகேங்களா, இதில் இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, இது தான் ஜூம் டு ஃபிட் எல்லாமே. இந்த ரொட்டேட் வியூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரால் பட்டனை ஹோல்டு பண்ணிகிட்டே மூவ் பண்ணால் உங்களுக்கு வந்து வியூ வந்து ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். செலக்ட் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அதாவது லெஃப்ட் கிளிக்கு, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் மவுஸை மூவ் பண்ணிங்கன்னா உங்கள் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஓகேங்களா, அதாவது வியூ வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா, மறுபடியும் ஜூம் டு ஃபிட் கொடுத்தீங்கன்னா சென்டராக வந்துடும். நெக்ஸ்ட்டு ரோல் வியூ. இப்போ நான் ஒரு வியூவில் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் வியூவில் வச்சுருக்கேன். இப்போ நான் ரோல் வியூ கொடுக்குறேன்னு வைங்களேன், இந்த ஃப்ரண்ட் வியூவிலேயே அப்படியே பீஸ் வந்து ரோல் ஆகும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ரைட் சைடு வியூ வைக்கிறேன். இதான் ரைட் சைடு வியூ. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வியூலேயே நான் பீஸை ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் வியூ. இந்த வீடியோவில் சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேரோட யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் மவுஸ் கெஸ்டர்ஸ் பற்றின பேசிக்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.